ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, என்னை தேடுகிறாயா? என்னை ரொம்ப நேரமாகவே தேடிக்கொண்டே இருக்கிறாயா? என்னை எங்குமே தேடாதே, உன் மனதை பார். உன் மனம்தான் நான். நீ எங்கும் என்னை விட்டு செல்லவும் முடியாது, நானும் உன்னை விட்டு எங்கவும் செல்லவும் மாட்டேன். ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை. என்னுடைய குழந்தையை நான் எப்பொழுதும் என் கண்ணுக்குள் வைத்துதான் பார்த்து கொள்வேனே தவிர தனியாக தவிக்க விட்டு எங்கும் செல்லவே மாட்டேன். எதற்காக இப்பொழுது சோகம்? இன்றைய நாள் நல்ல நாளாகத்தானே இருந்தது. எதற்காக சோகம்? எதற்காக நீயே அதிகமாக யோசிக்கிறாய்? ஏதாவது நடக்காமல் இருந்தாலும் அதிகமாக யோசித்து யோசித்து எதற்காக உன்னுடைய கவலையை இன்னும் நீ அதிகரித்து கொள்கிறாய்? சில சமயங்கள் தானாகவே பிரச்சனை வருகிறது, சில சமயங்கள் நீயாகவே பிரச்சனையை உருவாக்கி கொள்ளும்படி யோசித்து கொள்கிறாய். யோசிப்பது வீண்தானே? எதற்கு தேவையில்லாமல் வீணாக நாம் ஏதேதோ யோசித்து கவலைப்பட வேண்டும்? நமக்கு தான் ஏற்கனவே பல கஷ்டங்கள் வரிசையில் இருக்கும் பொழுது நீயாக ஒன்றை யோசித்து எதற்காக குழம்பிக் கொள்ள வேண்டும்? தங்கமே, இருக்கும் கஷ்டங்களை தீர்க்க பாரு. அதிகமாக யோசித்து இருக்காத கஷ்டங்கள், வராத கஷ்டங்களை கூட தானாக வா என்று இழுத்து மடியில் போட்டு கொள்ளாதே. நீ என்னை எப்பொழுதும் நினைத்து பார். உனக்காக நான் எவ்வளவு போராடுகிறேன் என்று உனக்கென்ன தெரிய போகிறது? நான் படும் போராட்டம், உன் வாழ்வில் நீ எவ்வளவு போராடுகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் எவ்வளவு போராடுகிறேன் என்பது உனக்கு நிஜமாகவே தெரியாது, தெரியவும் வேண்டாம். ஏனால் அதற்கு பிறகு சாய் நமக்காக கஷ்டப்படுகிறாரே என்று அதற்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டிருப்பாய். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய குழந்தை என்ன செய்கிறது? ஏதேதோ யோசிக்கிறது. தங்கமே, வாழ்வில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். அதற்கு என்னெல்லாம் செய்யலாமோ அது அனைத்தையும் நான் செய்வேன். வாழ்வில் நான் உனக்காக இருக்கிறேன், யாரும் இல்லை எனக்காக என்று நீ யோசிக்கும் பொழுது எனக்கு தோன்றுகிறது, அப்போ எதற்காக என்னுடைய கோவிலுக்கு வந்து உங்களையே நம்பி வந்துவிட்டேன் என்று சொல்கிறார் என்று. தங்கமே, யாரும் இல்லை என்பது நினைக்காதே. உனக்காக 2 நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று நான், இன்னொன்று யார் தெரியுமா? நீதான். நீதானே தங்கமே, உனக்காக அனைத்து விஷயங்களையுமே செய்து கொள்கிறாய். அதற்கு பாதுகாப்பாகவும் ஒரு உதவியாகவும் உனக்கு துணையாகவும் இங்கு நான் இருக்கிறேன். நீதான் உனக்கு முதல் நண்பன், முதல் எல்லாமே. ஏன் எதிரி கூட நீதான் உனக்கு. ஏனென்றால் ஒரு செயல் செய்ய முடியும் பொழுது செய்ய முடியுமா என்று ஒரு எண்ணம் வரும் பார், அதுதான் எதிரி. செய்ய முடியும் என்று சொல்லும் பார், அதுதான் நண்பன். நீதான் நண்பன், நீதான் எதிரி, நீதான் அனைத்தும். அதனால் யாரும் இல்லை என்று நினைக்காதே. உனக்குள்ளேயே அத்தனை உறவுகள் இருக்கிறது. நீ ஒரு நிமிஷம் நினைத்து பார், ஒரு விஷயம் நல்லதாக செய்து விட்டால் என்ன நினைப்பாய்? உனக்கு நீயே தட்டி கொடுத்துக் கொள்வாய். நாமா இப்படி செய்தோம், முன்னேறி விடுவோம் அப்படி என்று. அதுதான் நண்பன். உனக்குள்ளே ஒரு நண்பன் இருக்கிறான், வெளியில் தேடாதே. உனக்குள் ஒரு எதிரி இருக்கிறான், வெளியில் எதிரி இருக்கிறான் என்று சொல்லாதே. அதனால் எல்லாமே நீதான், யாரும் இல்லை என்று சொல்லாதே. தேவையில்லாமல் அதிகமாக யோசிக்காதே. எதிரி என்று மற்றவனை சொல்லாதே, நண்பன் என்று மற்றவனை சொல்லாதே. எல்லாம் நீயே. எதையும் நினைத்து கவலைப்படாதே. கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் நான் உனக்காக இருப்பேன். ஓம் சாய்ராம்.